ஹாய். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா, நம்மளோட ரைட் பிரெயின் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். ஸோ, இப்ப அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஆசைப்படுறோம். அந்த ஆசைய நிறைவேத்தணும் அப்படின்னா, அது சப்கான்ஷியஸ்ல பதியணும். சப்கான்ஷியஸ்ல பதியறதுக்கு நம்ம ரைட் பிரெயின ஜாஸ்தி யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப அந்த ரைட் பிரெயின் அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா இமேஜின் பண்றது. அப்புறமா நமக்கு புடிச்சத புடிச்ச மாதிரி நினைச்சு பாக்குறது. லாஜிக்கே இல்லாம உங்களுக்கு என்னெல்லாம் திங்க் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா? கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நெறைய இந்த மாதிரி எதெல்லாம் நடக்காது அப்படின்லாம் நம்ம இதுவரைக்கும் நம்புறோமோ, எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நீங்க ஷிஃப்ட் பண்ணணும். உங்களோட எமோஷனல் ஷிஃப்டிங் மாதிரி நீங்க உங்களோட தாட்ஸ, திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் அதுக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க எப்படியான சேஞ்சஸ்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு நிமிஷத்துக்குமே நீங்க ரொம்ப கிராட்டிடியூடா இருக்கணும். ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கணும். இதுக்கு மெயினே, அதாவது நான் ரைட் பிரெயின் யூஸ் பண்ணணும். என்னோட சப்கான்ஷியஸ் ரொம்ப டிவைன்ஃபுல்லா இருக்கணும். நான் நினைச்சது ரொம்ப எளிதா நடக்கணும் அப்படிலாம் நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லெஃப்ட் ஓப்பன் பண்ண விடக்கூடாது. ஸோ நம்ம ரைட் பிரெயின்ல தான் ஒரு டேல நம்ம ரொம்ப கான்ஷியஸாவே ரைட் பிரெயின்ல இருக்கணும். இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கான்ஷியஸ் திங்கிங் ஃபுல்லாவே லெஃப்ட் பிரெயினோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ரைட் பிரெயினை தான் யூஸ் பண்ணணும், ரைட் பிரெயினை தான் யூஸ் பண்ணணும்னு நீங்க கான்ஷியஸா இருக்கணும். சரிங்களா? லெஃப்ட் பிரெயினை யூஸ் பண்ணக்கூடாது, லெஃப்ட் பிரெயினை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க கான்ஷியஸா இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? நம்ம சொல்ற வார்த்தை ரைட் பிரெயின் யூஸ் பண்ணு, ரைட் பிரெயின் யூஸ் பண்ணு. இதை நீங்க அவ்வளோ கான்ஷியஸா நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணணும். சரிங்களா? கிடைக்கிற எல்லா விஷயத்துக்கும் கிராட்டிடியூட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல ஒரு பாசிட்டிவ் தேடுங்க. நீங்களே யாருக்கிட்டையாவது நீங்க திட்டு வாங்கலாம், இன்சல்ட் பண்ணலாம் உங்களை யாராவது, இல்லை உங்கள்ட்ட இருந்து ஏதாவது பணம் காசு காணாம போகலாம், வாட் எவர், வீட்டுல பிரச்சனை இருக்கலாம், சண்டை போடலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வரலாம். என்ன இருந்தாலும் நீங்க ஒரு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க. 1 வீக்குக்கோ இல்ல ஒரு 3 days 2 days அட்லீஸ்ட் 1 day நான் இன்னைக்கு ஃபுல்லாவே ரைட் பிரெயின்ல தான் இருக்க போறேன். என்னோட லாஜிக்கல் திங்கிங் நான் கட் பண்ண போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயங்களை நான் நினைச்சு பார்க்க போறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய வீடு நான் வாங்கணும், அப்புறம் வேர்ல்ட் டூர் போகணும், அப்புறம் பீச்ல நான் வாக் பண்ணணும், மூன் லைட்ல, இப்படி என்னெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கு, நடக்கும் நடக்காது அந்த ஒரு திங்கிங் குள்ள போக கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கான்சியஸா இருக்கிறது எதுக்குன்னா, ரைட் பிரெயின் திங்கிங்க நீங்க கான்சியஸா நினைச்சு பார்த்து பார்த்து அப்புறம் இயல்பாவே நீங்க அந்த ரைட் பிரெயின்குள்ளதான் இருக்கணும். அப்ப என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட திங்கிங் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கு, இதுதான் போல உங்க திங்கிங் பேட்டர்ன் அப்படின்னுட்டு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் மாறும். உங்க கான்சியஸ் உங்களை கேள்வி கேட்காது. சரிங்களா? வேணா புதுசா என்னென்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கும் கான்சியஸ் ஆல்ரெடி. ஆனாலும் அந்த நினைக்குது இல்லையா, அதுதான் லெஃப்ட் பிரெயின். சோ டக்குன்னு அப்படி ஒரு தாட் வருது, என்னடா அது நம்ம தேவலாம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு உங்களோட கண்ணு மேல போய் யோசிக்கிறதுனாலே லெஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டக்குன்னு கான்சியஸா நீங்க ரைட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடணும். செம்ம சூப்பரா இருக்குல்ல, இந்த காத்து நல்லா ஜிலுன்னு அடிக்குது இல்லைன்னு உங்களோட கற்பனை உலகத்திலேயே நீங்க இருக்கணும். புரியுதுங்களா? வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டுனா கற்பனை உலகத்துல இருக்கணுமான்னு கேட்டா, வேலை வெட்டியோடயே நீங்க கற்பனை உலகத்துல இருக்கணும். புரியுதுங்களா? அதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். அது உங்களோட பேலன்சிங். ஏன்னா நமக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியம் பேலன்சிங் ரொம்ப தேவை. ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப கான்சியஸா ரைட் பிரெயின்ல இருக்கணும். இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அந்த இமேஜினேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? நீங்க என்ன நினைக்கிறேன் முதல்ல நினைக்க முடியும் உங்களால. இப்போ ஒரு சிம்பிளா யோசிங்க. ஒரு விஷயத்த நீங்க ஆசைப்படுறத தாண்டி, ஆசைப்படுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன? நீங்க நினைக்கணுமே, எனக்கு ஒரு புது போன் வாங்கினா எவ்வளவு சூப்பரா இருக்கும், ஆப்பிள் ஐபோன் இல்ல ஆண்ட்ராய்டு ஏதோ ஒன்று நான் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பொருளை பத்தி இல்ல அந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க நினைக்கணும். புரியுதுங்களா? சோ அந்த நினைப்பு, அந்த திங்கிங் எபிலிட்டி உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது, எந்த அளவுக்கு அது ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு, ரொம்ப உண்மையா இருக்கணும். அதாவது ரொம்ப ஜென்யூனா இருக்கணும் உங்களோட தாட். சரிங்களா? எந்த ஒரு பிசிறு தட்டாம உங்களோட தாட் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். மேனிஃபெஸ்ட் ஆகும்னு சொல்லல, உங்களோட தாட் ரொம்ப கிளியரா இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சோ அந்த நினைக்கிறது, நீங்க என்னால எதை வேணா எப்படி வேணா இமேஜின் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க உங்களோட இமேஜினரி பவர் இன்க்ரீஸ் பண்ணதான் உங்களோட ஆசையை நோக்கி நீங்க போறீங்கன்னு அர்த்தம்.
ஸோ இதெல்லாம் தான் ப்ராக்டிஸ் ரைட் பிரெயினை யூஸ் பண்றதுக்கு. ரொம்ப கிராட்டிடியூடா இருக்கணும். உங்களுக்கு வந்து உங்களோட லைஃபவே நீங்க வேற மாதிரி பார்க்கணும். என்னடா அது இப்படி நடக்குதா, கரண்ட் போச்சுன்னா கூட வாவ் இப்ப கரண்ட் போயிடுச்சு செம்ம சூப்பர் இருட்டா இருக்கு அப்படி நீங்க என்ஜாய் பண்ணணும். ஒன்னொன்னையும் குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுது, அவங்க லைஃப்ல யாரை பார்த்தாலும் சிரிப்பாங்க. நீங்க வந்து ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னா சிக்னல்லையோ பஸ்லயோ ஆட்டோ எங்கேயாவது ஒரு குழந்தை நீங்க எப்ப உங்களை பார்த்தாலுமே உங்களை வந்து பார்த்து அவங்க அந்த அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க. நான் இருக்கேன் பாருங்க, நான் பாருங்க சிரிக்கிறேன் அப்படின்னுட்டு நீங்க சிரிச்சதா விளையாட்டு காமிச்சிங்கன்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்க கோபமா முறைச்சா கூட அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உருன்னு மூஞ்ச வச்சுட்டு திரும்புவாங்க. அது கூட அழகா இருக்கும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு உங்களோட குழந்தைத்தனம் அப்படிங்கிறது உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க கொண்டு வரணும். அது மட்டும்தான் உங்களுக்கு அந்த இமேஜினரி ஸ்கில்ல வளர்க்கும். இந்த இமேஜினரி ஸ்கில் வளர்த்து நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ரைட் பிரெயின் யூஸ் பண்றதே இமேஜினரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். லாஜிக்கா திங்க் பண்றது வந்து நமக்கு கட் ஆகும். ரொம்ப எப்படி சொல்றது, அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் உங்க பிரெயின். நான் என்னால எதை வேணா ஃப்ரீயா திங்க் பண்ண முடியும். என்னால என்னோட கான்சியஸ் வந்து என்ன தடுக்காது. இது நீ பண்ணாத, இதை நீ செய்யாத, இது வேண்டாம், இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்லாம் சொல்றதுக்கு கான்சியஸுக்கு நான் இடமே தரமாட்டேன். ஏன்னா அந்த கான்சியஸை விட என்னோட சப்கான்சியஸும் என்னுடைய திங்கிங் பேட்டர்னும் அவ்வளோ வலுவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களால கண்டிப்பா விஸ்வலைசேஷன் பண்ண முடியும். சரிங்களா? விஸ்வலைசேஷன்ங்கிற ஒரு டெக்னிக் போதும் உங்களுக்கு உங்க லைஃப்ல எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய பேருக்கு விஷுவலைஸ் பண்ணவே வராது. அவங்க என்னதான் கண்ண மூடி எப்படி யோசிச்சாலுமே அந்த ஒரு விஷயம் அந்த எண்ட் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள இதான் ஒரு ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த விசுவலைசேஷன் வராதவங்க கூட இதை ட்ரை பண்ணுங்க. உங்களோட ரைட் பிரெயினை வந்து திங்க் பண்ணுங்க. நிறைய நெட்ல சர்ச் பண்ணுங்க ரைட் பிரெயின் பத்தி. இன்னும் எப்படிலாம் உங்களோட செல்ஃபை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப கைண்டா இருக்கணும். சரிங்களா? குழந்தைங்க வந்து அதான் நான் சிம்பிளா சொல்லிட்டேன், குழந்தைங்க எப்படி லைஃப் என்ஜாய் பண்றாங்க அந்த மாதிரி நீங்களும் பண்ணணும், நானும் பண்ணணும். அதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் அப்படின்னாலே நம்ம வந்து செம வேற லெவல் ஆயிடுச்சு. என்னோட வயசு வந்து இப்ப 40 ஆயிருச்சு, என் வயசு 30 ஆயிருச்சு. இப்ப போய் நான் சின்ன பிள்ளைத்தனமா இதுக்கெல்லாம் ஹாப்பியா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அதெல்லாம் ஒரு இங்க வந்து நீங்க அதை ஒரு பாதர் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு ஆசைப்படணும், ஆசைப்பட்டது நடந்தே தீரணும். அதுக்கு வந்து வயசு இங்க எல்லாம் முக்கியமே கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றேன்னு மற்றவங்க பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு நம்ம லைஃப்ல என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு அதுபடி போனா மட்டுமே போதும். யூனிவர்ஸ் வந்து கரெக்டா போறோமாங்கிறத மட்டும் செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கரெக்டா போறோம்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம நினைச்சதை கொடுப்பாங்க. தேங்க்யூ.